இதை அட்வொகேட் பண்ணுறது நானாக தான் இருக்கணும். ஏன்னா அது என் டிபார்ட்மெண்ட் சார்ந்து எங்களுடைய ஆசிரியர்கள் சார்ந்து நாங்கள் தான். ஏன்னா அவருடைய போராட்டம் என்பது ஏதோ ஒரு பத்திரிகை செய்தி மட்டும் இல்லை, அவருடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற விதமாக அந்த வழி ஒரு துறையோட அமைச்சர் முறையில் எனக்கும் இருக்கின்றதை பார்க்கும்பொழுது அதுக்கு நல்ல விடிவை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. கண்டிப்பாக பொறுமையாக இருந்தாலும் அது கண்டிப்பாக நிறைவேற்றும் என்ற நம்பிக்கை தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கோம். நாங்கள் அவங்க எங்கள் சைட்லேருந்து சில சங்கத்தின் மூலமாகவும் போராட்டம் நடத்தக்கூடிய நாங்கள் பேசிட்டு தான் இருக்கிறோம். நாங்கள் அவங்க ஒரு கட்டத்தில் நிற்கிறாங்க, நாங்கள் ஒரு கட்டத்தில் இருக்கோம். அதை பேசி ஏதோ வயா மீடியாவை முடிக்க வேண்டும் என்பதுதான் ஆசை. அது கண்டிப்பாக அதை முடிப்போம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு. ஆசிரியர்கள் போலீசார் அராஜக முறையில் கைது செய்யப்படும்போது தாக்க முற்படுவதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஒரு ஆசிரியருடைய கையும் முறிக்கப்பட்டதா புகார்கள் தெரிவிக்கிறாங்க. இல்லை, நான் என்னை பொறுத்த வரைக்கும் இது அவருடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற விதமாகத்தான். இது ஒரு ஆர்ப்பாட்டமோ அது போராட்டமோ அது அந்த மாதிரிலாம் நான் பார்க்கறதை தவிர்த்து இது அவங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற விதமாகத்தான் இது இருக்கின்றது. அது சார்ந்து ஏன்னா எல்லாருமே படித்த ஆசிரியர்கள் தான். அவங்களுக்கும் தெரியும் எந்த லிமிட் வரைக்கும் நம்ம போராட்டம் பண்ணணும், எந்த லிமிட்டை நம்ம தாண்டக்கூடாது, நம்முடைய உணர்வுகளை எப்படி நம்ம வெளிப்படுத்திட வேண்டும். ஏன்னா படித்தவர்கள் அவங்க இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடியவர்களாகத்தான் அவங்களை பார்க்கணும். எது எப்படியாக இருந்தாலும் என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் கண்டிப்பாக கைவிட மாட்டேன். நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கூட நம்ம தொடர்ந்து நேற்று திருச்சியிலேருந்து வரும்போது கூட ஃப்ளைட்லேயே கேட்டாங்க, என்ன மகிழ்ச்சி என்ன முடிவு செய்ய போறீங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. அவர் சொல்லியிருக்கின்ற நம்ம தேர்தல் வாக்குறுதியை கொடுத்த அந்த பற்றியும் எடுத்து நான் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு இந்த பென்ஷன் சார்ந்து எங்களுடைய கமிட்டி மீட்டிங் 11 மணிக்கு முதலமைச்சர் வர சொல்லியிருக்காரு. அதில் குறிப்பாக அந்த கமிட்டி மீட்டிங் முடிஞ்ச கையோட இது சார்ந்தும் அவங்க கேட்கக்கூடியது என்ன, ஏன்னா நாங்கள் இது சார்ந்து ஒரு இடைநிலை ஆசிரியர்கள் சார்ந்து நான் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பேசும்போது அவங்க ஒரு சில வாதத்தை எங்கிட்ட வச்சிருக்கிறாங்க. அதை தெளிவுபடுத்துகின்ற விதமாக இன்றைக்கும் நாங்கள் சில கோரிக்கையை நாங்கள் வைக்க இருக்கின்றோம். இந்த பென்ஷன் சார்ந்து இந்த கூட்டம் முடிந்ததுக்கு பிறகு கண்டிப்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சர்களுக்கு என்ன அறிவுறுத்துகிறாரோ அதன் தொடர்ச்சியாக நான் ஃபைனான்ஸ் மினிஸ்டரோடையும் அந்த ஃபைனான்ஸ் செக்ரட்டரியும் உட்காந்து பேசுகிறது சார்ந்து ஏதாச்சும் ஒரு நல்ல முடிவை எடுப்போம் என்ற நம்பிக்கை எனக்கு. தேர்தல் வாக்குறுதி தான் நீங்க. ஆமா, அதான் சொன்னேன், தேர்தல் வாக்குறுதி நான் கொடுத்ததான் அவங்க கேட்கறாங்க, புதுசா எதுவும் கேட்கலன்னு தான் சொல்றேன் நான்.